இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி லக்ஷரா இ தாய்பா டெரரிஸ்ட் கும்பலாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபாரன்சிஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவனுங்களுக்கு லிங்க் இருக்கு அந்த பெஹல்காம் அட்டாக்ல அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹலோ மக்களே, கடந்த ஏப்ரல் 22 காஷ்மீர்ல பெஹல்காம்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 26 அப்பாவி மக்களை சுட்டு கொண்டாங்க பாகிஸ்தான் டெரரிஸ்ட். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து இன்னைக்கு பார்த்தோன்னா டேட்டு ஆகஸ்ட் 3. இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஆகுது. அன்னில இருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தோன்னா நம்மளுடைய ஆர்மி சோல்ஜர் தூங்கவே இல்லை. எப்படியாச்சும் நம்ம திரும்ப பதிலடி கொடுத்து ஆகணும்ட்டு அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி ஒவ்வொரு நாளும் சில முயற்சியில ஈடுபட்டு தான் வராங்க. இந்த நியூஸ் பார்த்தோன்னா உலகம் ஃபுல்லாமே பேசப்பட்டிருந்தது. நிறைய உக்ரைன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், சில எல்லா கண்ட்ரியும் பார்த்தோன்னா நம்ம மேல பரிதாபம் காட்டுச்சு. ஸோ இப்படி ஒரு செயலை பண்ணியிருக்கு பாகிஸ்தான். இந்தியா என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சீக்கிரட்டா சில ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆப்ரேஷன்? ஸோ அந்த ஆப்ரேஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு டேட் வரைக்கும் போயிட்டே இருக்கு. 2 ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் 3வது ஆப்ரேஷன் இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 3. ஸோ இந்த வீடியோவில் அந்த 3 ஆப்ரேஷனு, எத்தனை தீவிரவாதிகள் பிடிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி பயன்படுத்தினாங்க, அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மகதேவ். இது பார்த்தீங்கன்னா ஜூலை 27 இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்பயும் போல பார்த்தோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா, இந்த லட்சகம்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, லட்சகம் டிஸ்ட்ரிக்ட் இல்லை, அது ஒரு ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு தகவல் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி லக்ஷரா இ தாய்பா டெரரிஸ்ட் கும்பலா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா சைனால இருந்து பார்த்தோன்னா ஒரு டிவைஸை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இருக்காங்கன்ட்டு. அது என்ன டிவைஸ் பார்த்தோன்னா என்கிரிப்டடு அல்ட்ரா டிவைஸ். ஸோ அந்த டிவைஸை வச்சு பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்காங்கன்ட்டு. அதேமாரி பார்த்தோன்னா ஒரு 3 பிரிவு, ஸோ கூட்டு முயற்சியில் தான் போயிருக்காங்க. 24 RR, அதுக்கப்புறம் 4 பேரா, CRPF, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் 14 பிரிவில் கூட்டு முயற்சியோட இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 4 பேரான்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் போர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1965 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் வந்திருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1966 இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மி உருவாக்கி இருப்பாங்க. 24 RR, 4 பாரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், CRPF, இந்த மாதிரி ஸோ 4 டீமு கூட்டு முயற்சியோட 14 பிரிவு கொண்டு அந்த இடத்துக்கு லட்சகம்ன்ற ஃபாரஸ்ட்டை நோக்கி போறாங்க. ஸோ 3 தீவிரவாதி பிடிபடுறாங்க. யார் பார்த்தீங்கன்னா சுலைமன் ஷா, அபு அம்சா, அதுக்கப்புறம் யாசிர். இந்த 3 பேர் யார் பார்த்தீங்கன்னா சுலைமன் ஷா இவன் தான் மெயினான அந்த பெஹல்காம் டெரர் அட்டாக் டைரக்டர்னு சொல்றாங்க. அபு அம்சா வெளிநாடு பயங்கரவாதி, இந்த யாசிர் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பயங்கரவாதி. ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா காட்டுல எடுத்துட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தோன்னா நம்ம அந்த டிவைஸ் மூலமா அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே நல்ல வேலை பார்த்தோன்னா அந்த இடத்துல அவனுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போனவொடனே பார்த்தோன்னா அவனுங்களை ஈஸியா அவனுங்களை கொன்று அவனுங்களை முடிச்சிட்டாங்க. 3 பேரையும் அசால்ட்டா அவங்க வந்து இந்தியன் ஆர்மி சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இதுல பார்த்தோன்னா பொருட்கள் சிலதை வந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க யூஸ் பண்ண கன்னு தான் இங்கேயும் இருக்கு. என்னென்ன கன்னா அமெரிக்காவுடைய M4 கார்பைட், AK-47 ஒரு 2 கன்னு, அதுக்கப்புறம் சில பாகிஸ்தானோட ஓட்டர் ஐடி, ஃபாரன்சிஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. ஸோ எடுத்து செக் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவனுங்களுக்கு லிங்க் இருக்கு அந்த பெஹல்காம் அட்டாக்ல அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மிஷன் இதோட கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிவசக்தி. இது பார்த்தீங்கன்னா ஜூலை 30 இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஈடுபட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, ஒயிட் நைட் காப்பர்ஸ், அதுக்கப்புறம் CRPF வீரர்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் லோக்கல் போலீஸ். இது பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் புஞ்சின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா புஞ்சி வந்து காஷ்மீரில் தான் இருக்குது, இந்தியா தான். பட் ஆனால் இந்த இடத்த வந்து பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே நிறைய யூடியூப்லேயே இருக்குது. நீ வேணா செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பார்டர் லைன் இருக்குல்ல, அதுல கிராஸ் பண்ற ஊடுருவ வரத்துக்கு நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு பார்த்தோன்னா ஒரு உளவுத்துறை மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்டர் தாண்டி வர மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்க டீம் எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன்ல ஈடுபடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெஹல்காம்ல பக்கத்துல தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பில்கிரிம்ஸ் பக்கத்துல தான் இருக்கு. பஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 9 அப்பாவி மக்களை இவனுங்க கொண்டு இருப்பானுங்க. அதுல ஒரு டீம்ல சேர்ந்தவனுங்க உள்ள ஊடுருவ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மி பார்த்தோன்னா அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள சுட்டு கொண்டுறாங்க. இதில் பார்த்தோன்னா 2 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக இதோட முடிஞ்சு.
அப்புறம் பார்த்தோன்னா ஆப்ரேஷன் அகல். இது பார்த்தோன்னா ஜூலை 1ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் மக்களை இன்ஃபர்மேஷன் வருது. இதில் பார்த்தோன்னா ரெண்டு விதமான டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் குரூப் இணைஞ்சிருக்கு. ஒன்று பார்த்தோன்னா லக்ஷரா இ தாய்பா, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் இ ஃப்ரண்ட்ன்ற ஒரு 2 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்குன்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே பார்த்தோன்னா திடீர்னு ஆரம்பிக்கிற விஷயம் தான் இது எல்லாமே. இது ஒன்றும் பெருசாக இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படிலாம் கிடையாது. அவனுங்க இந்த இடத்துல இருக்கானுங்க, ஸோ நம்ம இதை பண்ணலான்ட்டு ஒரு விஷயம் தான் இந்த ஆப்ரேஷன். கிட்ட போப்போ ஒரு பயங்கரமான ஃபயர் ஃபைட் நடக்குது. ஸோ உள்ள போறாங்க. நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவன சுட்டு கொல்லப்படுறாங்க. பட் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் அந்த அளவுக்கு பெருசா நம்மளுடைய சோல்ஜருக்குலாம் எதுவுமே ஆகல. ஒரே ஒரு ஆபீசருக்கு மட்டும் லைட்டா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா இன்னொரு தீவிரவாதி சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த ஆப்ரேஷன் இன்னமும் இன்னைக்குன்னா ஆகஸ்ட் 3 இன்னைக்கும் டே 3 அந்த ஆப்ரேஷன் தொடர்ந்து இது மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. இது மாதிரி இரவு பகல் பார்க்காம மழை வெயில் பனி இது எதையுமே பார்க்காம அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 40,000 50,000 சம்பளத்துக்கு அவங்களுடைய உயிரியை தியாகம் பண்ணி பார்டர்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ஒவ்வொன்றுத்துலையும் பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் இந்த ஆர்டிகல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா இந்த பெஹல்காம்ல இறங்கின டெரரிஸ்ட் அட்டாக்கு ஏன் திருநெல்வேலியில் இறங்கிருக்கூடாதோ அப்படின்னு தோணுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டால் அந்தளவுக்கு ஆத்திரம் வருது மக்களே. திருநெல்வேலியில் ரேண்டமாக ஒருத்தவங்க கிட்ட போய் நார்மலாக ஒரு பேச்சு கொடுத்தா கூட 3ஆவது வார்த்தையாக நீங்கள் எந்த ஜாதின்னு அப்படின்னு கேட்பானுங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 21 22 வயசு பையன் அவனுடைய பேஷனை பற்றி கவலைப்படாமல், அவனுடைய ட்ரீமை பற்றி கவலைப்படாமல், அவனுடைய பேரண்ட்ஸை பற்றி கவலைப்படாமல், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இதுமாரி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒருத்தவனை வெறித்தனமாக வெட்டி கொள்றான்னா அவன் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு ஜாதின்ற ஒரு எண்ணத்தை திணிச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோ. இதேமாரி தான் திருநெல்வேலியில் ஒரு 10வது படிக்கிற பையன் பார்த்தோன்னா கிளாஸ் உள்ளே பூந்து ஒரு பையனை வெட்டுறான். இதே ரீசன் தான், ஜாதி தான். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட 77 வருஷம் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதி கிட்டத்தட்ட 73 வருஷம் ஆகுது. அதில் பார்த்தோன்னா ஜாதின்ற ஒரு இதுவே இருக்கக்கூடாதுன்ட்டு அப்பயே முடிவு பண்ணி அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. ஸோ என்னன்னா இந்த எஸ்சி எஸ்டி பிசி இந்த ஓபிசி இந்த கேட்டகரினா எதுக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் ஜாபுக்கு ரிசர்வேஷன் ஆகட்டும், ஒரு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ இதுக்கோசரம் தான் இந்த இதுவெல்லாம் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. பட் ஆனால் இவங்க ஒன்றுமும் தெளிவு இல்லாமல் நீ பெரியவனா நான் பெரியவனான்ட்டு அடிச்சுக்கிட்டு சண்டையை மாஞ்சின்னு இருக்கானுங்க. ஒரு உயிரோடைய வேல்யூ என்னன்னு தெரியல, மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியல. ஒரு உயிருக்கு ஈக்குவல் எதுவுமே வர முடியாது. ஜாதின்றது ஒரு சாக்கடை. அது வந்து கவர்மெண்ட் கிளீன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இவனுங்களுக்கு எல்லாருமே கவுன்சிலிங் தான் கொடுத்தாகணும் போலையாட்டுங்குது. வில்லேஜ் எல்லாம் பார்த்தோன்னா கவர்மெண்ட்லேயே பார்த்தோன்னா கேம்ப் எல்லாம் போட்டு வீடுக்கா போய் செக் பண்ணுவாங்க. வில்லேஜ் எல்லாம் அந்த அளவு மருத்துவ வசதி இருக்காது இல்ல, இப்ப இருக்கு. பட் ஆனா முன்னாடி சொல்றேன், இந்த வீடுகளா போயிட்டு பிபி செக் பண்றது, சுகர் செக் பண்ணுது, ஏன்னா பிரச்சனையா இருக்கா அப்படின்ட்டு கேட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுப்பாங்களோ. ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் இதுக்குன்னு ஒரு கேம்பை போட்டு வீடுடா போயிட்டு இவனுங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். தம்பி ஜாதினா ஒண்ணு கிடையாது, அம்பேத்கர் ஐயா அப்பயே நம்ம அரசியலமைப்பு புத்தகத்துல எழுதிட்டாங்க, தீண்டாமைன்றது மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அது ஜாதினா ஒன்றும் கிடையாது, ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் செக்குலர் இது எல்லாத்தையும் இவனுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் போலையாட்டுங்குது. ஸோ இவனுங்க பார்த்தினா கவர்மெண்ட்டுக்கு வர சொல்லிட்டு இருப்பானுங்க, சிஸ்டம் சரியில்லை கவர்மெண்ட் சரியில்லை, ஃபர்ஸ்ட் நீ திருந்துடா, 2025 இருக்கு, இன்னமும் ஜாதி உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தது ஜாதின்ட்டு மக்கள் ஒரு 25 வயசு 22 வயசு பையனுக்கு எப்படி ஜாதி வெறி வந்துச்சு, 10வது படிக்கிற பையனுக்கு எப்படி ஜாதி வெறி வந்துச்சு, எல்லாமே நீங்க பண்ற வேலை தான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அவன் புருஷன் பார்த்தீங்கன்னா சேடிஸ்டா இருப்பான். அவன் குடும்பமே ஒரு சேடிஸ்ட் குடும்பமா இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு பைக் வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்பான். அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தீபாவளி வருஷம், பொங்கல் வருஷம், ஆடி வருஷம், அந்த வருஷன்ட்டு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டினா பொண்ணு வீட்டுக்காரர், நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆடி வருஷம் தானே சரி வச்சலாம் வாங்கன்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம பொண்ணுக்கு மட்டும் 2 சேரியா எடுத்தணும், 2 சேரியா எடுத்து தட்டுல சீர் வரிசையோட இப்படி வச்சு கொடுக்கணும். அவன் பார்த்தனா கேட்பான், என்ன இது 2 சேரியா இருக்கு, துணி எதனா மாறி வந்துச்சான்னு அவன் கேட்பான். நம்ம என்ன சொல்லணும் கேட்டா இல்லைங்க கரெக்டா தான் வச்சிருக்கேன், அப்புறம் என்ன 2 சேரியா இருக்குன்னு அவன் கேட்பான். ஒண்ணு வந்து என் பொண்ணுக்கு, ஒன்னொன்னு உனக்கு. என்னடே நீ எல்லாம் ஆம்பளையாடா, நீ எல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து எதிர்பார்க்கறேன், நீ அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ண தாலி கட்டின, ஒரு இத்தனை வருஷமா நாங்க பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவளை உனக்கு கட்டி கொடுத்தா நீ அவளை போட்டு சித்திரவாதம் பண்ணுவ, டார்ச்சர் பண்ணுவ, நகை கேட்ப, நாங்க பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணுமா அப்படின்ட்டு நீங்க போல்டான ஒரு டெசிஷன் எடுக்கணும். இந்த சூசைட் அட்டன் பண்றது இந்த மாதிரி வேலைன்னா இருக்கக்கூடாது. அவன் ஒரு சரியில்லாதவனா இருக்கிறானா, அவன் குடும்பமே சரியில்லையா, நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவன் சரியில்லை அப்படின்ட்டு அம்மா அப்பா கிட்ட எடுத்து சொல்லுங்க, டிவைஸ் பண்ணிடுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்பெல்லாம் அதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. இவனமே எந்த காலத்துல ஒண்ணுமே புருஷனுக்கு அவன் அடிச்சாலும் டார்ச்சர் பண்ணாலும் புருஷன் தான், என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான் அப்படி
அப்படின்ற காலம்லாம் இப்போ போயிடுச்சு. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே டார்ச்சர் பண்ணியிருக்கு அவங்கள. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா போல்டா இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கவே இருக்காது. ஸோ நான் இந்த வீடியோ மூலமா சொல்ல வருது என்னன்னா, இந்த மாதிரி சேடிஸ்ட் புருஷன் சேடிஸ்ட் குடும்பத்துல நீங்க இன்கேஸ் வாக்கப்பட்டீங்கன்னா தயவு செய்து பிடிக்கலன்னா தப்பான முடிவு எதுவுமே எடுக்காதீங்க. ஸோ உங்களை நம்பி உங்க அம்மா அப்பா இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க. ஸோ உங்க உயிரை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. இந்த முடிவு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னல இந்த கொலை கேஸ், இந்த ஆணவ படுகொலை பத்தி பேசியிருந்தேன்ல, அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 2021 இருந்து 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 1096 கேஸ் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுல பார்த்தோம்னா திருநெல்வேலியில மட்டும் கிட்டத்தட்ட 202 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த அளவுக்கு ஜாதி பிரச்சனை இன்னமும் தமிழ்நாட்டு உள்ள. அமெரிக்காவில் பார்த்தோம்னா டெக்னாலஜி, மார்ஸ், சேட்டலைட்னு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க. எல்லா கண்ட்ரியும் அப்படிதான். ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அசால்ட்டா கொலை பண்ணிடுறானுங்க. ஸோ இவ்வளோ சட்டங்கள் இருந்தும் உனக்கு கொலை பண்றானுங்களா, இவனுங்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, ஓகே, எங்க ஆரம்பிச்சா நான் எங்க போயிட்டேன் பாரு. ஸோ எதை பேசியிருந்தேன், அந்த ஆப்ரேஷன் பத்தி பேசியிருந்தேன்ல. ஸோ அவ்வளவுதான் மக்களே, இந்த ஆப்ரேஷன் பார்த்தா பட் 3ஆவது நாளா நைட்டும் பார்க்கலாமா இந்த ஆப்ரேஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய இந்தியன் ஆர்மி அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டு இந்தியாவை இனிமே அவனா தொட்டா இந்தியா சும்மா விடாதுன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நன்றி.